ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொடைக்கானல்ல நம்ம செகண்ட் டே ட்ரிப் பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப காலையில எழுந்து நான் குளிச்சுட்டேன். ஏன்னா நேத்து நான் தான் லாஸ்ட்டா குளிச்சேன். என்ன சரியா ட்ரெஸ் பண்ண விடல. அதனால நான் இன்னைக்கு எழுந்து முதல்ல குளிச்சுட்டேன் நானு. அப்புறம் ஒன் பை ஒன் எல்லாரும் குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஜெய்ஷுக்கு வழக்கம் போல ஒரு கேமரா எடுத்து ரூம சுத்தி காட்டிக்கிட்டு, அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு என்ஜாய்மென்ட் அவருக்கு. அஸ்வி வந்து கிளம்பிட்டு படுத்திருக்கா, இல்ல படுத்துன்னு இருக்கான்னு தெரியல. படுத்துக்கிட்டு போத்திருக்கா இல்ல போத்திட்டு படுத்திருக்கா தெரியல. ஆனா நான் மட்டும் கிளம்பியிருக்கேன். ஜெய்ஷுக்கும் குளிச்சு கிளம்பியிருக்கான்னு தெரியுது. இது அன்னைக்கு எடுத்த வீடியோ இல்லைங்களா? அதனால எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இவரு குளிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அஸ்வி வந்து ட்ரெஸ் காமிச்சா எனக்கு தெரியும். குளிச்சிருச்சா குளிக்கலையா அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஐயோ, குளிச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க போல இருக்கு. கார்லயே வந்து உட்காந்துட்டாங்க. இப்ப வந்து நாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஒரு சர்ச்சுக்கு தான் போறோம். என்ன சர்ச்சுங்க? லால் சலேட். சர்ச். அதான் ஃபர்ஸ்ட் டேவே வந்து மார்னிங் சர்ச்சோட நாங்க ஆரம்பிக்கிறோம். அது வந்து ஒரு அந்த சர்ச் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணே ஒன்று தான் இருக்கு இப்ப இந்தியால. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கு. அங்க ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் இங்க இருக்கு. அதுதான் அது மோஸ்ட் ஃபேமஸ். அது மாதிரி ரொம்ப வருஷமா இருக்கிற சர்ச். ஸோ அது ஒரு எப்படின்னா டூரிஸ்டோட விசிட்டிங் பிளேஸ் தான். அதுவும் எல்லா டூரிஸ்டரும் மறக்காம போற ஒரு இடமா அதுவும் அங்க இருக்கு. இப்போ வந்து இங்க எல்லாமே நம்ம ஒரு மாதிரி அந்த ஸ்லோப்ல நடந்து போற மாதிரி இருக்குங்களா? எனக்கு பாதி தூரத்திலே கால் வலிக்கிற மாதிரி இருக்கு. அதான் கொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வேற ஃபுல்லா ட்ரெக்கிங் டூராடா. அது என்னத்தை சமாளிக்க போறேன்னு தெரியல. இதுக்கே எனக்கு முடியல, ஏறவே முடியல. ஆனா சர்ச்சுங்கிறதுனால நான் போறேன். போயிட்டு அங்க எல்லாமே பார்க்குறேன். சூப்பரா இருக்கு. எப்பவுமே சர்ச்னா கொஞ்சம் பிளசண்டா இருக்கும், காமா நல்லா இருக்கும். அங்க மட்டும் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமா இருந்ததா என்ன? அததாங்க சொல்ல வரேன். அதனால இங்க கூட்டமா இருந்தாலும் அந்த ஃபீல் இருக்கு உள்ள போனா அப்படின்னு நான் சொல்றேன். கொடைக்கானலுக்கு போயும் சர்ச்சுக்கு போறோங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஆமா 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 ஆமா. இன்னும் நீங்க சொல்லுங்க, நான் எப்பவுமே கூட்டு போவேன். அது கரெக்ட் தான். அதான் கொடைக்கானல்லையும் சர்ச்சுக்கு போகும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, எங்க போனாலும் முதல்ல ஒரு போட்டோ எல்லாம் எடுத்துக்கணும் பாருங்க. அதனால போட்டோ எடுத்து அப்புறமா சாமி கும்பலான்ட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்க கேமராமேன் எங்களை தவிர மீது எல்லாரையும் சொட்டி எடுத்துக்கிட்டே இருப்பேன். எங்களை மட்டும் எடுக்க மாட்டாருங்க. நானும் எங்கன்னு பார்த்துட்டு பண்ணி வாப்பா நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு பாருங்க. எனக்கு கால் வலிக்குது பார்த்தீங்களா? சரியான கால் வலிக்குது எனக்கு. நாங்க எங்க இருக்கோம்? நாங்க ஸ்டில்லு கொடுத்துட்டு இருக்கோங்க. இவரு எங்கேயும் யாரும் ஒரு லேடிஸை ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க நீங்க. இப்போ சர்ச்சுக்குள்ள போயிட்டோம். அங்கே போனோடனே கொஞ்சம் ப்ரேயர் பண்றதுக்காக நான் போயிட்டேன். இவங்க 3 பேர் மட்டும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். சர்ச் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருந்தது. சின்ன சர்ச் தான், ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்கே நிறைய பேர் நான் பாருங்கள் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே என்ன ஐயோ தலைக்கில இவங்க 3 பேரும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க. அப்புறம் இவர் பாருங்க, இப்போ சர்ச்சோட வரலாறு இதெல்லாம் இவர் வந்து கொஞ்சம் காட்டுவாரு. சொல்லு அப்படியே ஒண்ணா என்ன காட்டுறேன்னு சொல்லு. நான் பார்க்கலையே, நீங்க பரவாயில்ல, இதுல தெரியுது பாரு உங்களுக்கு வீடியோல. அததாங்க நாங்க சரி கேண்டில் ஏத்தலாம் அப்படி சொல்லிட்டு அங்க வந்து கேண்டில் அங்கேயே நம்ம காசு போட்டு கேண்டில் ஏத்துக்கலாம். அங்க யாரும் இல்லை சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு மட்டும் கொடுத்து ஏற்ற சொல்லிட்டோம். இவங்க 2 பேர் ஒரு ஆளுக்கு ஒரு கேண்டில் எடுத்துட்டு போறாங்க. இல்லைங்க, இவன் ஏதோ விரும்புறான் பேச. பேச மாட்டேன். இல்லைங்க, இவங்க 2 பேரும் என்னப்பா பண்ண அங்க போயிட்டு? என்ன ப்ரேயர் பண்ண? ப்ரேயர் பண்ணல ஒண்ணுமே. நீ அஸ்வி அது டூரிஸ்ட் பிளேஸ் தானே, அதனால பண்ணல. இதை பார்த்தீங்களா? அப்படியாங்க, டெட் பாடி இருக்கா? எங்க?
ரிப்பு ரெஸ்ட் இன் பீஸ். ஆமா இருக்கா என்ன? ஆமா ஆமா. இருந்தது 3. சரி இருக்கட்டும். ம். அப்புறம் பார்த்துட்டோங்க. சரி நம்ம அடுத்த பிளேஸ் போகலாம். இங்கே வந்து நம்ம ஒன்றும் சுற்றி பார்க்க வேண்டியதில்லை. வந்தோமா, சாமி கும்பிட்டோமா, கொஞ்சம் பார்த்தோமா, அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான் நம்ம. நாங்கள் இப்போ இறங்குறோம். இறங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஏறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனா மீன்ஸ்லயோ ம். இவர் வந்து அப்படியே ஸ்லோவாக அப்படியே கேவி இவர் வந்து என்ன படப்பிடிப்பாளர் தான். அப்படியே பிடிச்சிக்கிட்டே வருவார் எல்லாத்தையும். பிடிச்சிட்டே வந்ததுனால தானே இப்போ வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. எங்களை மட்டும் பிடிக்க மாட்டாரு. பாருங்க அங்க எல்லா ஒரு மாதிரி ஜீசஸோட போட்டோ எல்லாம் வச்சிருக்காங்க. நாங்க நின்று அவரை கூட்டின்னு வர்றதுக்கு எங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ட்ரெக்கிங் டூர் இன்னும் நிறையா மலைலாம் ஏறுவோம். அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தான் தெரிஞ்சது எவ்வளோ கஷ்டம்னு. இப்போ நாங்க சர்ச்ல இருந்து வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தாங்க, பக்கத்துல தான் இருக்கு. டக்குன்னு டிராவல் பண்ணி இப்ப எங்க பாருங்களேன், நான் ஒட்டக்கனல் ஃபால்ஸ் நடக்கிறேன். இல்லை நீ நல்லா தான் நடக்கிற. கால் வலி. இப்போ வந்து ஒட்டக்கனல் ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஆனால் அதுக்கு வந்து கீழே இறங்கி போனோம். இப்ப அந்த ஃபால்ஸ் போனாங்க. சரி அது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அங்க வந்து அங்கே அவ்வளோ ஒரு சின்னதா மிஸ் பண்ணா கூட சறுக்கி விழுந்துருவோம், கல்லுல மண்டை அடிபடும் அப்படிங்கிற அங்கே பயங்கரமா அவளுக்கும். நீங்க நல்லா கிரிப்பான ஷூ தான் வாங்கிட்டு போனோம் கொடைக்கானல் போனா. பத்திரமா செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு வெறும் கால்ல நடக்கலாம், அதான் ரொம்ப நல்லது. இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சர்ச்சுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம ட்ரெக்கிங் போனதுல வந்து 3 சைட் அங்கேயே நம்மளுக்கு கவர் ஆகுது. அதாவது ஒட்டக்கனல் ஃபால்ஸ். அதான் வட்டக்கனல் ஃபால்ஸ்க்கு அப்புறம் போகணுமா? அதுக்குதான் போயிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. கண் தெரியலையா? இப்ப நாங்க இறங்குவோம். ஃபர்ஸ்ட் நாங்களாம் கூட ஜாலியா அப்படியே போனோடனே ஒரு ஃபால்ஸ் இருக்கும், அப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டோம். அப்புறம் தான் அது ஒரு ஏதோ பாதைக்குள்ள இப்படி போற மாதிரி இறக்கத்துல இருக்கு. சரி இது எப்படி போறதுன்னு அங்க நின்று கொஞ்ச நேரம் பார்த்தாங்க. எங்குமே ஒரு பிடிப்போ எதுவுமே இல்ல. அந்த கல்ல பிடிச்சிட்டு அப்படியே போலாம். ஸ்பீக்கர் எப்படி இருந்துச்சு. இப்போ நாங்க இறங்குறோம். ஆனா எல்லாருமே ரொம்ப சேஃபா தாங்க இறங்கணும். இங்க கூட கொஞ்சம் பரவாயில்ல. அங்க போக போக அந்த கல்லெல்லாம் ரொம்ப பாசி பிடிச்சி அப்படியே வச்சோடனே வழுக்குது கல்லு. அப்புறம் தெரியல, தண்ணியில வைக்கும் போது சொல்லலாம்னு நினைச்சேன். நானும் தான் சொல்லுவேன். அது நம்ம ஆக மாதிரி போயிட்டு இருக்கோம்ல. உங்க டேடி ஸ்பீடா வச்சிருக்கோம். வந்து போயிட்டு எவ்வளவு நிதானமா போறோம். அந்த மாதிரிதான் யார் போனாலும் போகணும், அவசரப்பட்டெல்லாம் போக கூடாது. ஃபர்ஸ்ட் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தலையில அடிபட்ட எனக்கு தான் அதோடைய பயம் சரி. ஒரு தடவை என்ன மாதிரி யாருன்னா அடிபட்டு இருந்தீங்க வந்து பாருங்க, அங்கதான் ஃபால்ஸ் இருக்கு. ஃபால்ஸ சுத்தி ஒரு குட்டி பாண்டு மாதிரி. ஃபால்ஸ் வந்து அங்க இருக்கு. நம்ம இது வந்து இப்படி சரிவா போனோம். நம்ம நீங்க வந்து ஷூ இல்ல ஸ்லிப்பர்லாம் கழட்டி வச்சுட்டு உள்ள போய் பாருங்க. அப்ப வந்து தண்ணி தெரியாம இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ரொம்ப இந்த நாள் அவஸ்தையா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. நீங்க ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு போங்க கைஸ். தண்ணி வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருந்தது. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் சொல்றேன். ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு போங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆனா ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு தண்ணியில காலேஜ் சொல்லுவாங்க. நாங்க அப்படியே இப்ப பாருங்களேன் ஜாலியா அது எப்படியாவது கடந்து அங்க போய் தண்ணியில காலை வைக்கணும்னு நினைச்சோம். ஆனா நீங்க வந்து அந்த இது ஷூலாம் கழட்டி வச்சுட்டே போங்க. அதுதான் நல்லா சூப்பர் ஜாலியா இருக்கு. இல்லைங்க அந்த மண்ணுல கூட நீங்க அந்த அளவுக்கு கால் வைக்க முடியும். மண்ணு கூட சில்லுன்னு தானே இருந்தது ரொம்ப. ஆமா கொஞ்சம் தான். மண்ணுல கூட ஒரு மாதிரி கூலிங்கா இருக்கும். நார்மலாவே நீங்க நடக்க முடியாது. அதனால சரி நாங்க ஸ்லிப்பர் போட்டு அங்க வரைக்கும் போனோம். சரி இதுக்கு மேல ஸ்லிப்பர் போட்டா செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு தண்ணியில இறங்க போறேன். வைக்கலாம்னு கழட்டி வச்சுட்டு தண்ணியில கால் வச்சதுதாங்க. சில்லுன்னு ஐஸ்ல போய் காலை வச்ச மாதிரி இருந்தது. அப்படியே எனக்கு கால் வலி இருந்தது பாருங்க. ஆல்ரெடி எனக்கு இங்க சென்னையில கால் வலி இருந்தது. கரெக்டா எங்க வலிச்சதோ அந்த நரம்பு மண்டலம் வரைக்கும்
சுருன்னு ஏறிச்சு. ஆனா இந்த நரம்பு மண்டலம் அது எங்க இருக்குது? கால்ல எல்லாம் நரம்பு போகும். ஏன்னா இந்த நரம்பு மண்டலம் வரைக்கும்னு சொன்னிட்டியா? கால்ல நடு இங்க பாருங்களேன், கால் இருக்குல்ல, இங்க வந்து கால் விரல், இங்க பாதம், இங்க உள்ள வந்து பள்ளமா இருக்குல்ல, எனக்கு அங்கதான் ஒரு 4-5 நாளா வலிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த தண்ணியில போய் வச்சோடனே கரெக்டா அந்த பள்ளத்துல இருந்து அப்படியே நரம்பு போய் நரம்பு இல்லடி நரம்பு. வந்து ஸ்லிப்பரெல்லாம் கழட்டி வச்சுட்டு போக போறோம். தண்ணி வந்து பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. நாங்க கூட ஏதோ சூடாதான் இருக்கும், இல்ல நார்மலான ஒரு டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். சரி, நார்மலான டெம்பரேச்சர்ல தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா பயங்கர ஜில்லுன்னு இருந்தது. ஒரு ஃப்ரீசருக்குள்ள போன மாதிரியே இருந்தது. சில்லுன்னு ஃபர்ஸ்ட் வைக்கும்போது இன்னும் ஒரு மாதிரி இருந்தது. ஆனா போக போக பழக்கமாயிடுச்சு. நம்மளுக்கு பழகிடுச்சு. அது ஒன்னும் சூடாகல, நம்மளுக்கு பழகிடுச்சு சில்லுன்னு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஏதோ ஒரு இடத்துல மட்டும் அந்த ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் மீடியமா இருந்தது, ஜில்லுன்னு இல்ல. ஸோ இப்போ வந்து அங்கங்க ராக் மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருந்தா அது மேல ஏறி நின்று பிரேக் எடுத்து போகலாம். பசங்களெல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணுங்க. ஏன்னா அந்த கல் வந்து இந்த தண்ணியில இருந்து ஒரு மாதிரி பாசி பிடிச்சிருக்கு, அது அப்படியே சில நேரத்துல வழுக்குது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும், குடு குடுன்னா போகக்கூடாது. ஆமா. இப்போ கால் வச்சிட்டோம்னா ஐயோ எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் இன்னும் நடந்து போனோம். அப்புறம் இங்கே ஃபோட்டோஸ் கூட பிடிப்பாங்க. நாங்கள் இங்கே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். மற்ற இடத்துலலாம் பிடிச்சோம், இங்கே கூட ஒன்று பிடிச்சிருக்கலாம்ல. போற இடத்துலலாம் ஃபோட்டோ வரணும். நம்ம திருப்பி அந்த நினைவுகள்லாம் வரல. இப்போ ஃபோட்டோ எடுத்து அது நம்மளுக்கு நல்லா இருக்குல்ல. இப்போ நம்மளா பிடிச்சது வந்து அந்த லொக்கேஷனே கவர் ஆகும். நம்ம இவ்வளோ பெரிய வீடியோவே எடுத்துருக்கோம். என் வாய் எப்படி போச்சுன்னு. ஐயோ அவ்வளோ சில்லு, அஷ்ட குடல், அவ்வளோ சில்லு, தாங்கவே முடியல. சில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி இருந்தது. பட் போக போக நார்மலா அதான் பழகிடுச்சு. அங்க இருக்கு, நான் இங்க இருந்து இது வந்து ஓரளவுக்கு ஒரு பெரிய ஃபால்ஸ் தான், பட் நல்ல பெருசெல்லாம் இல்ல. கொடைக்கானல்ல இன்னும் நிறைய பெரிய ஃபால்ஸ்லாம் இருக்கு. பாத்தீங்களா, கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு ஏற்கனவே கால் வலிங்க. அதுக்கு முன்னாடியே ரொம்ப நாளா கொஞ்சம் கால் வலி, என்னன்னு தெரியல. தண்ணி வச்சோடனே கரெக்டா அந்த நரம்பு ஏதோ வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஓரமாலாம் கொஞ்சம் சூடா தான் இருந்தது. சூடுன்ற மாதிரி நார்மலா தான் இருந்தது. அடுத்து நானா போட்டோ போஸ் கொடுத்துட்டு திருப்பி போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நீங்க வந்து அந்த ஃபால்ஸ் வர இடத்துல வந்து ஏற முடியாது, முன்னாடி ஏறுற மாதிரி ரூல்ஸ். பாத்தீங்களா, நாங்க அவ்வளவு கூட நின்னுமான்னு தெரியல, ஏன்னா கொஞ்சம் வழுக்குச்சு. லைட்டா தான் நின்னோம். அதே மாதிரி அவங்க கொஞ்சம் எங்களுக்கு இடம் கொடுக்கலங்க, அவங்களே நின்று போட்டோ பிடிச்சிட்டாங்க. நீங்க முன்னாடி அந்த ரூல்ஸ் இருந்தது ஏறுற மாதிரி, ஆனா இப்ப வந்து ஏற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான்லாம் அந்த இங்கேயே சில்லு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேல ஏற முடியாது. எங்கன்னா கல்லுல நின்னா கொஞ்சம் பரவாயில்ல, இல்லைன்னா நம்மளுக்கு சில்லுன்னு இருக்கு, அப்படியே பயங்கரமா வலிக்குச்சு. எப்பா சில்லுன்னு இருக்கு, பயங்கரமா வலிக்குச்சு, ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு, அப்படியே பாசில இருந்தது, அப்படியே வலிக்கிடுச்சு. இதே ஒரு வரைக்கும் 25 ரூபா சொல்லிட்டீங்க. போங்க அடுத்த லைனுக்கு போங்க, அடுத்த லைனுக்கு போங்க. என்ன சொல்றது, திருப்பி இதை பாருங்களேன். அந்த இடத்துல இன்னும் ஒரு போட்டோ எடுக்கலாம் தான் எனக்கு ஆசை. ஆனா அவங்க விடவே இல்லை என்னையே. அந்த இடத்துல நின்னுட்டேன். நீங்களும் போனீங்கன்னா இங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நீ சொன்னது இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொன்ன மாதிரி இல்ல, போய் தொலைங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படியே சப்து நடி அடங்கிட்டோம். ஏன்னா தெரியல அடுத்து இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியல. இவங்க ஒரு ஸ்பீடு வச்சிருக்கலாங்க, ஸ்லோவா வச்சிருக்காங்க. நான் எவ்வளவு பேசுறது சொல்லுங்களேன். இவரு நாங்க அடி மேல் அடி வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. குடு 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 எடுக்கணுமா இல்லையா? இவர்தான் நம்ம சைலண்டா விடு, நான் அதை ஸ்பீட் பண்ணிக்கிறேன். எங்க பேசணுமா அங்க மட்டும் பேசிக்கோ. சரிங்க, பாருங்க எல்லாரும் கல்லுல உட்காந்து போட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனா இது ஒரு மூலிகை தண்ணி போல இருக்குங்க. நான் இதுல காலை வச்சுட்டு மேல ஏறும்போது என் வலியெல்லாம் ஒரு புது விதமான ஒரு இது ஒரு ஃபால்ஸ்ல வர தண்ணி வந்து மூலிகை தண்ணி. ஆமா, இந்த தண்ணி வந்து மலை மேல இருந்து கொட்டுறதுனால இது மூலிகை தண்ணி போல இருக்கு. எனக்கு அந்த இதுல திருப்பி ஏறும் போதே ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருந்தது. அதோட கால்வெல் நல்லா ஆயிட்டு நான் அடுத்த பையனை எவ்வளவு சூப்பரா பண்ணேங்கிறது இதுல தானே அட்டாச் பண்ணிருக்கீங்க.
ஆமாம் ஆமாம். அது ட்ரெக்கிங் அது எல்லாம். பாருங்க அதுதான் வந்து நல்ல இருக்கிறதுலே நாங்க போனோம்னா அதுதான் ஒரு ஆமா, பெரிய நீங்க அந்த சர்ச்ல நான் நடக்கும் போதே பாத்திருப்பீங்க. எனக்கு ஒரு மாதிரி கால் வலியோட தான் நடந்திருப்பேன். உனக்கு கால் வலி இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? நடக்கும் போது அது ஒரு மாதிரி அங்க தெரியும். ஒரு இடத்துல நான் ரொம்ப கஷ்டமா அப்படி வலிக்கிறத ஒரு ஓ, அந்த அளவுக்கு உன் வீடியோவை இன்டெப்தா நீ நடக்கிறதுல இருந்து பாக்குறதுல இருந்து பாப்பாங்க. இப்ப ஸ்கிப் பண்ணி நான் ரிட்டர்ன் போயிட்டு அதுல என் ஃபீலிங்க பாருங்க. நடக்க முடியாம வந்திருப்பேன். அப்புறம் வந்து இந்த தண்ணி எல்லாம் பட்டோன்னே பாத்தீங்களா எப்படி நடக்கிறேன். சரி, இத்துடன் மேல ஏறலாம்னு நினைக்கிறேன். மேல ஏறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் பொழுது. இது இந்த ஃபால்ஸ்லயே ஒரு 1/2 மணி நேரம். நான் என்ன நினைச்சேங்க, ஃபால்ஸ்னா சரி கொஞ்ச நேரம் போய் அப்படியே உட்காந்துக்கலாம், அப்படி ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேங்க. இங்க வந்து மேல போயிடணும், பயமா இருக்கு, விழுந்துருவோமோ இல்ல பசங்க யாருன்னா தெரியாம விழுந்துருவாங்களோங்கிற பயம் இருந்தது. ஆனா நான் இங்க நிறைய போட்டோ எல்லாம் எடுத்து டான்ஸ் ஆடி வீடியோ எல்லாம் போடலாம்னு நினைச்சேன். டான்ஸ் ஆடி எங்க அந்த பக்கத்துல வந்திருக்க டூரிஸ்ட் எல்லாம் கிளம்பி போடுவாங்களா ஒரு பயத்துல. அதெல்லாம் பயப்படக்கூடாது, நம்ம தானே டான்ஸ். நீ பயப்பட மாட்ட, உனக்கு என்ன இருக்கு, நீ ஆடுறதுக்கு நீ ஏன் பயப்பட போற? பாக்குறவங்க பயம் வரப்போகுது இல்ல, பட் ஆடும் போது வழிக்கு விழுந்துருவோங்கிற அந்த பயம். ஓகே ஓகே, வழிக்கு விழுந்துருவோங்கிற பயம். வந்து மேல ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் பிளேஸ்லாம் போனோம் இன்னைக்கு. ஆமா, அந்த நானா அருவின்னு இப்படிதான் நினைச்சேன். அப்படியே அருவியே ஒரு 10 இந்த ஜோதியா வந்து குஷி படத்துல ஆடுவாங்க அந்த மாதிரி அப்படியே ஆடிட்டே போலாம்னு நினைச்சேன். அப்படின்னு நினைச்சேன். கரெக்டா? ஆமா, அங்க போன விருதம் தெரிஞ்சது. காலைய வைக்க முடியாது, காலைய வைக்க முடியாது, நிக்க முதல்ல மேல ஏறுடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி பூவா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி நீட்டா முள்முள்ளா ஒரு மாதிரி பூ நிறைய கொட்டி இருந்ததுங்க. நாங்க வந்து அது ஒரு பூச்சினே நாங்களே முடிவு பண்ணிட்டு காலை வேற எங்கேயும் வைக்காம, ஐயோ ரொம்ப பார்த்து காலை வச்சு அது ஒரு பூச்சினே வந்து அப்புறமா ஏறும் போது தான் தெரிஞ்சு அது ஒரு பூ நிறைய இடத்துல கொட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி நினைச்சு நாங்க ரொம்ப பயந்துட்டோம். இன்னும் நாங்க ஏறல பாருங்க. நாங்க ஏறினாலும் இவர் அண்ணாண்ட யாரதான் போட்டோ எடுத்துங்கிறாரு எனக்கு இது வரைக்கும் புரியல. நம்ம அருவினா அந்த மேல இவரு ஷூ எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. போட்டோன்னா எனக்கு கேட்கணும், நீங்க சொல்லிட்டேன். இரு, நான் ஃபர்ஸ்ட் போயிட்டேன்னா உங்களை நான் எடுப்பேன். நீங்க வரும்போது பசங்க பிடிச்சிட்டு வந்துடுறேன். இல்லை நீ எடுக்கிறேன், நான் கூப்பிட்டு வரேன். நான் போய் எடுக்கிட்டாப்பா அங்கேருந்து. நான் போகிற வழியிலே வா, ஈஸியாக இருக்கு. வாங்க வாங்க.